ஸோ அடுத்ததா நமக்கு வந்து 9வது பாடம் 9வது வகுப்பு முதல் பாடம் முதல் இயல்ல 3வது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரிவானம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2யும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா உரைநடை பகுதி பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கவிதை பிழை பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விரிவானம். ஸோ விரிவானத்தில் நம்ம வந்து பார்க்குறோம் வளரும் செல்வம். ஓகேவா? சொற்கள் வரலாற்றை பேசுபவை. ஒவ்வொரு சொல்லிலும் இனத்தின் மொழியின் வரலாறு இருக்கிறது. தமிழ் சொற்கள் வழி தமிழர் நாகரிகத்தையும் வாழ்வையும் அறிய முடியும். இதேபோல தமிழில் வழங்கும் பிற மொழி சொற்களும் அவை சார்ந்த இனத்தின் மொழியின் வரலாற்றை காட்டுகின்றன. தமிழ் மொழி பிற மொழி சொற்களை அப்படியே ஏற்பதில்லை என்பது மரபு. அந்த வகையில் கலை சொல்லாக்கத்திற்கான பணிகள் இன்று முதன்மை பெற்றுள்ளன. இதுவே மொழி வளர்ச்சிக்கான வாயிலாகவும் உள்ளது. சொற்கள் புலப்படுத்தும் வரலாறு, பண்பாடு ஆகியவற்றை உரையாடல் வழி காண்போம். சொற்கள் வரலாற்றை பேசுபவை. நமக்கு தெரியும் அப்படிதானே? ஸோ ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு வரலாறு ஒளிஞ்சிருக்குது. ஒவ்வொரு சொல்லிலும் இனத்தின் மொழியும் வரலாறு இருக்குது அப்படிதானே? ஸோ ராஜன் இதை சொன்னான் கெட்டினான் அப்படின்னா அங்க ஒரு வரலாறு இருக்குது. தமிழ் சொற்கள் வழி தமிழர் நாகரிகத்தையும் வாழ்வையும் அறிய முடியும். இதே போல தமிழர் வழங்கும் பிற மொழி சொற்களும் அவை சார்ந்த இனத்தின் மொழியின் வரலாற்றை காட்டுகின்றன. தமிழ் மொழி பிற மொழி சொற்களை அப்படியே ஏற்பதில்லை என்பது மரபு. அந்த வகையில் கலை சொல்லாக்கத்திற்கான பணிகள் இன்று முதன்மை பெற்றுள்ளன. அதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பார்க்கலாம். உரையாடல் ஒன்று நடக்க போகுது. இங்க வந்து ஆனந்தி, மும்தாஜ், டேவிட் மூணு வந்து பங்கு பெறுறாங்க. டேவிட் ஆனந்தி தமிழில் முதல் மதிப்பெண் பெற்றுள்ளார். என் வாழ்த்துக்கள், நன்றி. எனக்கு ஒரு ஐயம் உன்னை கேட்கலாமா? உறுதியாக கேள் மும்தாஜ். நாம் எல்லாரும் மடிக்கணினி லேப்டாப் பயன்படுத்தும் கணினி தொடர்பான சொற்களை அப்படியே ஆங்கிலத்தில் வழங்குறோமா? அவற்றுக்கெல்லாம் தமிழ் சொற்கள் உள்ளனவா அப்படின்னு சொல்லிட்டு மும்தாஜ் கேட்கிறா. ஆனந்தி வந்து ஆமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்றா. அங்க பாருங்க கலைச்சொல்கள் அள்ளி தெளிச்சிருக்காங்க. சாஃப்ட்வேர் சாஃப்ட் மென் வேர் பொருள். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரௌசர் அப்படின்றது உளவி. ஸோ ப்ரௌசர் அப்படின்றது நமக்கு வந்து உளவி. கிராப் அப்படின்றது நமக்கு வந்து செதுக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ப்ரௌசர் வந்து உளவி, கிராப் வந்து செதுக்கி, கர்சர் வந்து ஏவி அல்லது சுட்டி. அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ கிராப் வந்து நமக்கு வந்து செதுக்கின்னு சொல்றோம். ஸோ கிராப்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இதை வந்து செதுக்குறது. ஸோ அதான் கிராப்பு. ஸோ கர்சர் வந்து ஏவி அல்லது சுட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சைபர் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இணையவெளி. சர்வர் அப்படின்றது வையக விரிவு வலை வழங்கி. ஓகேவா? ஸோ சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா வையக விரிவு வலை வழங்கி. ஃபோல்டர் அப்படின்றது உரை. இதுல ஃபோல்டர் அப்படின்றது நமக்கு வந்து உரை தெரியும் அப்படின்னா ஒரு உரைக்குள்ள போட்டுக்கிறது தான் ஃபோல்டருக்குள்ள போட்டுக்கிறது. ஓகேவா? ஸோ எப்படி வந்து கத்திய உரையில போடுவோம் அதே மாதிரி சர்வர் அப்படின்றது வையக விரிவு வலை வழங்கி. நான் வச்சுக்கோங்க, வையக விரிவு உலகத்துக்கே விரிவா வலை வழங்குற சர்வர். சைபர் ஸ்பேஸ்னா வெளி, இணையவெளி. ஓகேவா? கர்சர் வந்து சுட்டி காட்டுறது, போயிட்டு இதை ரெஸ்ட் பண்ணு அப்படி சுட்டி காட்டுறது, இல்லை ஏவுறது. கிராப் செதுக்கி இல்லையா? இதுதான். ஸோ லேப்டாப்னா மடிக்கன்னு சொல்லுவோம். ஸோ லேப்னா மடி, டாப்னா ஸோ லேப்டாப் யூஸ் பண்ணுறது, லேப்டாப் கம்ப்யூட்டர்னு சொல்லணும். நமக்கு வந்து லேப்டாப் ஷார்ட்டாக வந்து மடிக்கணினி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. எனக்கு ஐயம் இருக்கிறது. சொல் டேவிட். கணிதத்தில் 1, 10, 1000 ஆகிய எண்ணிகளுக்கான தமிழ் சொற்கள் எனக்கு தெரியும். 1/320, 1/120 ஆகிய பின்ன எண்ணிக்கைகளுக்காக தமிழ் சொற்களை எனக்கு சொல்வாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மும்தாஜ் ஆமாம்மா எனக்கும் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே சொல்கிறாங்க. ஓகே, இங்கே தான் நமக்கு வந்து விஷயமே இருக்குங்க. முந்திரி, அரைக்காணி முந்திரி, காணி, கால் வீசம், அரைமா, அரை வீசம், முக்காணி, முக்கால் வீசம், ஒருமா, மாகாணி. ஓகேவா? இது எப்படி பேசுகிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி டு அந்த ஒரு மா வரை நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ முந்திரிக்கிறதால அரைக்காணி முந்திரி. ஓகேவா? அரைக்காணி முந்திரி. ஸோ முந்திரினா நமக்கு வந்து 1/320 தான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரைக்காணி. ஓகேவா? அது வந்து 160. அரைக்காணியும் முந்திரியும் சேர்த்து பார்த்தீங்களா? ஸோ அதாவது முதல் உள்ளதும் ரெண்டாவதும் சேர்ந்து 3000. ஓகேவா? முதல் உள்ளதும் ரெண்டாவதும் சேர்ந்து நமக்கு வந்து எத்தனை ஆகும்? 3000. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டையும் சேர்த்தாங்க. இது வந்து 1/320 ப்ளஸ் இது வந்து 1/260னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்படி எழுதுவோம்? 1/320 ப்ளஸ் 1/160னா கீழே மேலே நமக்கு சேம் ஆகும்னா 320 ப்ளஸ் 2/320 தானே வரும். ஸோ அதான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3/320 போட்டிருக்காங்க. மொத்தத்தையும் கூட்டினா 3/320 வரும். ஸோ அதான் நமக்கு வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அரைக்காணி வந்து நமக்கு வந்து முந்திரி. ஸோ இந்த மூணு நான் வச்சுக்கோ. அப்போ முந்திரி, அரைக்காணி முந்திரி. முந்திரியும் அரைக்காணியும் கூட்டினா நமக்கு வந்து அரைக்காணி முந்திரி. அப்போ 1/320யும் 1/160 நம்ம போட்டோம்னா 3/320 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காணி. ஸோ காணி அப்படின்றது 1/80 எண்பதுன்னு அழைப்போம்.
காணி வந்து 80. ஸோ காணி வந்து 80, கால் வீசம் 64, அரைமா 40, அரை வீசம். ஸோ இங்க வாங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ கால் வீசம், அரை வீசம், முக்கால் வீசம். ஓகே, கால் வீசம், அரை வீசம், முக்கால். ஸோ கால் வீசம் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 1/64, அரை வீசம் வந்து 1/32, முக்கால் வீசம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டையும் சேர்த்து வரும். இந்த 1 இதையும் இதையும் சேர்த்து வரும்போது நமக்கு வந்து என்ன வரும்னா 3/80 அப்படின்றது வரும். ஓகேவா? 3/80, சாரி 3/64, வெரி சாரி, 3/64 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த காணியையும் அரைமாவையும் சேர்த்து போட நமக்கு வந்து என்ன வரும், முக்காணி வரும். ஓகேவா? காணி பிளஸ் அரைமா முக்காணி. கால் வீசம், அரை வீசம். ஸோ வீசம் நமக்கு எப்படின்னா 64 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? 64 வந்து வீசம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கால் வீசம், அரை வீசம், முக்கால் வீசம். ஓகேவா? அதாவது வந்து 1/64, அதுல பாதி 1/32, ரெண்டையும் கூட்டினா 3/64. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க வந்து இன்னொன்னு காணி அரைமா, சாரி, காணி, எஸ், காணி அரைமா முக்காணி. ஓகே. ஸோ அது வந்து 80, 40, 3/80 அப்படி வருது. அப்புறம் அடுத்து பாருங்க, 20ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ 1 மா, இதெல்லாம் வந்து ஒரே இது. 1 மானா 120, இருமானா அதுல பாதி. அதாவது இன்டு 2 போட்டீங்கன்னா 1/10,000 அப்படிதானே? ஸோ இருமா. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 4 மா. ஓகே. ஸோ 4 மா, 3 மா இருக்குது. 3மே 20. ஸோ 1 மா இன்டு 3, 3 மா. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 மா. 4 மா வந்து பார்த்தீங்கன்னா 1/20. ஸோ 1 மா நமக்கு 1/20 தெரிஞ்சா அந்த மா சம்மந்தமா இருமானா பெருக்கல் 2 போடுங்க. 1/4 பெருக்கல் 4 போடுங்க. 1/5000. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ மாகாணினா நமக்கு வந்து வீசம் சொல்றது. அது 1/16. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாகாணி அப்படின்றது நமக்கு வந்து 1/16. அதாவது எங்க இருக்குன்னா இங்க இருக்குது. முக்காணி இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ஒரு வீசம், ஒரு வீசம் வந்து 1/16. ஓகேவா? அரை வீசம் நமக்கு வந்து பார்த்த மாதிரி 1/16 வந்து நமக்கு இது. அடுத்தது அரைக்கால் வந்து 1/8. ஓகேவா? அரைக்கால் வந்து 1/8. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க இன்னொன்று இருக்குது. ஒரு மா அது பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ 1 மா, 2 மா, அதில் 3 மானா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்டு 1/20. ஓகேவா? ஸோ 3/20 வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதான் நமக்கு இங்க வந்து சொல்லியிருக்காங்க. போன்ற பின்ன இலக்கங்களுக்கு தமிழ் சொற்கள் உள்ளன. இவையெல்லாம் புழக்கத்தில் இருந்து தான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்குமான்னு சொல்லுங்க. ஆமா, இதெல்லாம் முன்னோர்கள் விட்டாங்க. இதெல்லாம் நம்ம மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நீ இவ்வளவு இவ்வளவு வளர்ச்சி பெற்ற நாம் ஏன் கணினி சொற்களை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கிறோம் அப்படின்னு கேட்கிறா. ஸோ நம்மகிட்ட தான் எல்லாமே இருக்கு. ஏன் நம்ம ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக்கணும் அப்படின்னு கேட்கும்போது தான் எந்த மொழியில வந்து அந்த துறை வந்து டெவலப் ஆகுதோ அந்த மொழியில இருந்து தான் வரும். ஸோ அதுல இருந்து தான் நம்ம வந்து நம்ம மொழிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மாற்ற வேண்டும்? வேற்று மொழி சொற்கள் நம்ம வந்து எளிதா வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால நம்ம மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சொற்கள் அந்தந்த மொழி பேசுவோரின் பேச்சுருபலுக்கு ஏற்ப அமைந்தவை. அவரை நாம் பேசும்போது ஒலித்திருவு ஏற்பட்டு பொருள் மயக்கம் உண்டாகும். கேட்பவருக்கு புரியாத நிலை ஏற்படும். அப்படிதானே? ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம தமிழ்ல வந்து தமிழ்னு சொல்லி டேமில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து ஆங்கிலத்துல ஒரு வேர்ட் இருக்குன்னா, அந்த வேர்டை வந்து நம்ம உச்சரிக்கும் போது இப்போ வந்து நம்ம நம்ம வந்து ஹி டாக்கிங் டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ் சொல்லும்போது ஹி டாக்கிங், அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் வந்து வேற இருக்கும் இல்லையா? ஸோ டானே சொல்லுவோம். டாக்கிங்னே சொல்ல மாட்டாங்க. டானே வராது. டாக்கிங் அப்படிம்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேச்சுருபலுக்கு ஏற்ற அமைந்தவை ஒலி திரும்பும் பொருள் மயக்கம் ஏற்படும். அவங்க என்ன சொல்றாங்க நமக்கு புரியாது. ஓகேவா? ஸோ அதனால அந்த இது வரும். அதனால நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு ஏன் டிரான்ஸ்லேட் தேவைன்னா ஒலி திரும்பவும் பொருள் மயக்கமும் நமக்கு வந்து புரியாத நிலைக்கு மூலம் மாற்றுவோம். ஒரு புறமிக்க ஒரு காலகட்டத்தில் தாய்மொழி சார்ந்த சொற்களின் எண்ணிக்கையை விட வேற்றுமொழி சொற்களின் எண்ணிக்கை வந்து மிகுதியாகும். எனவே நம் வாழ்க்கையில் இடம்பெறும் அறிவியல் கருத்துக்களுக்கான கலை சொற்களை எல்லாம் நம் மொழியிலும் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மொழிபெயர்ப்பு செய்தோ உருவாக்கலாம் என எங்கேயோ படித்திருக்கேன். எனக்கு ஒரு ஐயம். வளர்ந்த துறைகளுக்கான சொற்களை வேற்று மொழியிலிருந்து வேறு மொழிகளுக்கு பிரித்து வேற்று மொழிகள் வந்து தமிழிலிருந்து ஏதாவது மொழிகளை பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கிறாரு. ஓகேவா? வேற மொழியிலிருந்து நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி தமிழ்ல இருந்து ஏதாவது பண்றாங்க கேட்கும்போது நிறைய நம்ம எங்க கடல் துறையில நம்ம வந்து ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருந்தோம். அப்ப கடல் துறை சம்பந்தமா நமக்கு வந்து நிறைய எழுத்துக்கள் அப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ நாவாய் தான் மாறி நேவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாறிக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம இதை வந்து சின்ன கிளாஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? நாவாய், வங்கம், தோணி, களம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கலன்கள் சம்பந்தமா, கப்பல்கள் சம்பந்தமா குறிக்கிறது. இந்த நாவாய் தான் நமக்கு வந்து நேவி அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல மாறி உள்ளிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ தமிழர்களினுடைய கடல் ஆதிக்கம் பற்றி அடுத்து பேசுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தமிழோட கடல் ஆளுமை சார்ந்த வேறு எவ்வகை சொற்கள் இருக்குன்னு கேட்கும்போது, நமக்கு வந்து கிரேக்க மொழிகள் ஒண்ணு ரொம்ப செவ்வியல் மொழியா இருக்குது. அது கூட உள்ளதுல நமக்கு வந்து நெறைய மாறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க எரிதிரை, எருதுரான் அப்படின்றது. கலன், அங்க வந்து கலயுகோய், நீரியோஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தை இருக்குது. நீரிய,
நாவாய் அங்க வந்து நாயுன்னு இருக்குது, தோணி அங்க வந்து தோணிஸ் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட தமிழ் சொற்கள் வந்து அங்கேயும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப வியப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிக்கிறாங்க. ஓகேவா? டேவிட் கேட்கிறார் அடுத்தது, இதை கேட்பதற்கு ஆவல் உண்டாகிறது, விரிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. கடல்சார் துறையில் மட்டுமல்லாது பண்டை தமிழர்கள் கவிதையிலும் முன்னேற்றம் பெற்றிருந்தனர். கவிதை சார்ந்த சொற்களை தமிழிலும் கிரேக்க மொழியிலும் ஒப்பாக காணப்படுகிறது. ஸோ கிரேக்க மொழியில ஆல்ரெடி கடல் சார்ந்தது மட்டும் இல்லாம கவிதையில நமக்கு வந்து ஒப்பா இருக்கு. தமிழ்ல பா என்றால் என்ன தெரியுமா உனக்கு கேட்கும்போது, இச்சொல் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமாகிய இலியாத்தில் பாயியோனா என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ நம்ம தமிழ்ல பான்னு சொல்றாங்க, பாயியோனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது பை ஆ தெரியும் இல்லையா? பாயினோவா பாயியோனா அப்படின்றது அப்போலோ என்னும் கடவுளுக்கு பாடப்படுவது பா என கிரேக்கத்தில் குறிக்கப்படுகிறது. அப்போ பா என பாயியோனா அல்லது பா என பாடுறது எந்த கடவுளுக்குன்னா கிரேக்கத்துல அப்போலோ அப்படின்ற கடவுளுக்கு வந்து பாடப்படுவது பா அல்லது பாயியோனா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பா வகைகளில் ஒன்று வெண்பா என்பது உனக்கு தெரியும். வெண்பாவின் ஓசையானது செப்பலோசை ஆகும். கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் சாப்போ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெண்பா வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செப்பலோசை ஆகும் இல்லையா? அப்போ செப்பலத்தையும் சாப்பலோசை சாப்போ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்பலோசை சேப்பா அப்படின்னு சொல்றாங்க. கிரேக்கத்திலிருந்து லத்தீன் மொழிக்கு வந்து பின் ஆங்கிலத்தில் சேபிக் ஸ்டான்சா என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த செப்பலோசை வந்து கிரேக்கத்துக்கு சாப்போன்னு வந்து அங்கிருந்து லத்தீன் மொழிக்கு வந்து அப்புறம் ஆங்கிலத்தை வந்து சாபிக் ஸ்டான்சா அப்படின்னு சொல்லுது. ஸோ சாபிக் ஸ்டான்சா அப்படின்றது தான் நமக்கு வந்து செப்பலோசை. ஓகேவா? செப்பலோசை வெண்பாக்குள்ள ஓசையில் உள்ளது. பாவின் சுவைகளில் ஒன்றாக இளிவரல் என்பது துன்பச் சுவை. இளிவரல் இங்க பாருங்க. இளிவரல் என்ன நமக்கு வந்து துன்பச் சுவையை சுற்றுவதுதான் இளிவரல். தமிழ் இலக்கணங்களை வந்து நமக்கு வந்து காட்டுது. இங்க துன்ப சுவையுடைய பாடல்களை இலிகியா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இலிகியா. இளிவரல்னா இலிகியா. அப்போ வந்து பா பார்த்தோம் பாப்பியோனோவா, அப்புறம் செப்பலோசை பார்த்தோம் சாப்போ. அது வந்து சாப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேப்பிக் ஸ்டான்ஸாவா மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளிவரல் அப்படின்னு இலிகியாவா மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வானூர்தி தொடர்பு பற்றியும் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வானூர்தி நல்ல கேள்வி. நான் முன்னரே தமிழரின் கடல் ஆளுமை பற்றி விளக்கினேன். இப்போ வந்து கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு கடல் விளையாட்டு எப்படி வர வேணும் அப்படின்றத ஒரு கிரேக்க நூல் சொல்லுது. இது வந்து என்னன்னா எரித்ரியன் ஆஃப் த பெரிபுலஸ் அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா நமக்கு எப்படி தமிழ்நாட்டிலேருந்து கிரேக்கத்துக்கு நம்ம வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா? கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி கடல் வழியா வரணும்னு சொல்லிட்டு எரித்ரேசியன் ஆஃப் த பெரிபுலஸ் பெரிபுலஸ் ஆஃப் த எரித்ரியன் சி எரித்ரேசியன் ஆஃப் த பெரிபுலஸ் அப்படின்ற நூல் நமக்கு சொல்லுது. எரித்திரை என்பது கடலை சார்ந்த பெரிய புலம். எரித்திரைனா என்ன? கடலை சார்ந்த பெரிய புலம் என்பதே எரித்திரை சார்ந்த பெரிபுலஸ் என ஆகியுள்ளது. இதுபோல் தொல்தமிழின் வளர்ச்சி தொடரவும் நிலைத்திருக்கவும் நலமான பணிகளை செய்ய வேண்டும். நம் தமிழ் மொழி நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து அத்துறைகளை மேலும் வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் தமிழ் மொழி அறிவுக்கான கருவியாக மாறும். தமிழில் உள்ள தத்துவம் அரசியல் ஆகிய துறைகளின் சிந்தனைகளை பிற மொழிக்கு நம்ம மாற்றணும். அப்போ நமக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம சரியா சொன்னா நாம இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூவரும் விடைபெற்று போறாங்க. ஓகேவா? ஸோ இங்க நமக்கு வந்து பார்க்க வேண்டிய விஷயம் நமக்கு இன்னொன்னு என்னன்னா ஸோ லைட்டா ரிவைஸ் பண்ணுவோமா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேற்றுமொழி சொல் நமக்கு என்னலாம் பார்த்தீங்கன்னா நாவாய் வந்து நேவியா மாறி இருக்கு இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எரிதிரை, எரிதிரான், கலன், கலைகோ அப்புறம் வந்து நீர் வந்து நீரியோஸ்ன்னு இருந்துச்சு இல்லையா? நாவாய் வந்து தோணின்னு இருந்துச்சு அப்படிதானே? ஸோ சாரி நாவாய் இருக்கட்டும். தோணி வந்து தோணிஸ்ன்னு இருந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவிதையிலேயும் சில விஷயங்கள் பான்றது பாப்பியோனான்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹிந்தியில வந்து பாப்பியோனான்னு இருந்துச்சு. செப்பலோசை வந்து பார்த்தீங்கன்னா சாப்போன்னு மாறி ஆங்கிலத்துக்கு சேபிக் ஸ்டான்சா அப்படின்னு சொல்லி மாறுகுது. அப்புறம் இளிவரல் வந்து இலிகியான்னு மாறுகுது. ஓகேவா? ஸோ இலியாத் அப்படின்ற காப்பியம் கூட 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க நூல் எரித்ரியன் ஆஃப் த பெரிப்ளஸ் வந்து கிரேக்கத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி கடல் வழியா வரணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தமிழ் எண்கள் கடலையை உருட்டி நசுக்கி சமைத்து ருசி சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டாள். ஓகே, கடலையை உருட்டி நசுக்கி சுவைத்து ருசி சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டாள் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஸோ இதோட இது முடியுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தொடர் இலக்கணம். ஸோ தொடர் இலக்கணம் நமக்கு வந்து அடுத்த பாடம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்ப்போம்.